ஒரு சமயம் விஜயநகரத்தோட வானிலை ரொம்ப மோசமா இருந்தது. அதனால மோகனோட தோட்டத்துல மாமரத்துல மாம்பழங்களும் கிடையாது, அப்புறம் வாழை மரத்துல வாழைத்தாரும் இல்லாம போச்சு. எங்க போச்சு? அப்பா, எனக்கு வாழைப்பழம் வேணும், மாம்பழமும் வேணும். பழ வியாபாரத்தை தவிர வருமானத்துக்கு மோகன் கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. அவர் கூலி வேலை செய்யறதுக்கு முடிவும் பண்ணிட்டாரு. எரிபொருள் இல்லாம வண்டி ஓடாதே. அப்புறம் பசி பட்னியோட மோகன் எவ்வளவுதான் ஓடுவான்? சிறுக சிறுக சேமிச்சு என்ன இப்படி பண்ணிட்ட? அது தலை சுத்தல் வந்துடுச்சு சேட்டு. அட, உன்னோட தலை சுத்தல்ல என்னோட சக்கரம் மொத்தமா போயிடுச்சே. இங்க இருந்து போயிடு, சிறுக சிறுக சேமிச்சு. சேட்டு, அப்ப என்னோட கூலி? அட, என்னோட நிலைமைய புரிஞ்சுக்க. மொத்தமா எனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு என் கிட்டே நீ கூலி கேக்குறியா? கும்பிட்டு கேட்டுக்கிற, சிறுக சிறுக சேமிச்சு ஒழுங்கா போயிடு. தன்னோட விதிய நொந்துகிட்டு மோகன் வெறும் வயித்தோடையே தூங்கிட்டான். அப்போ அவன் ஒரு கனவு கண்டான். அதிர்ஷ்ட தெய்வம் உன்னோட எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி வைப்பாங்க. நீ அந்த மலையை தாண்டி அந்த கருப்பு பாறை கிட்ட போய் அவங்கள நோக்கி தவம் பண்ணு, உனக்கு நல்லதே நடக்கும். உத்தரவையா? ததாஸ்து. தன்னோட கனவை பத்தி வசந்தி கிட்ட சொல்லிட்டு காலையில விடிஞ்சதுமே மோகன் புறப்பட்டாரு அதிர்ஷ்ட தெய்வத்தை பாக்கறதுக்காக. விதி மோகன் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை பறிச்சுது. இப்ப அவனுடைய கடலையும் பறிக்கணுமா? இதுல மோகனுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. என்னோட கடலையை சாப்பிடறதுக்கு பெருசா வந்துட்டீங்க. ஓ, அப்ப உங்களுக்கும் பசிக்குதா? இந்தாங்க, இந்த கடலையை சாப்பிடுங்க. பசிக்குதுதான், ஆனா இந்த கைப்புடி கடலைய வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்றது? ஓடுற குதிரைகளை என்னமோ மோகன் நிறைய பாத்திருக்காரு. பேசுறத முதல் தடவையா பாக்குறாரு. அப்படியே பேச்சு வாக்குல குதிரைங்களுக்கும் தெரிஞ்சது, அதாவது மோகன் அதிர்ஷ்ட தெய்வத்தை பார்க்க போறாருன்னு. அப்போ ஒரு குதிரை சொல்லிச்சு, எப்பா அவங்க கிட்ட சொல்லி எங்க மைதானத்தையும் கொஞ்சம் பசுமையா மாத்த சொல்லு. மோகனை விட அந்த குதிரைங்களுக்கு ரொம்ப அவசரம், அதாவது அதிர்ஷ்ட தெய்வத்தை பார்க்கணும்னு. சரி, போயிட்டு வர. பழங்கள். சிரிப்பு சத்தம். அட பயப்படாத தம்பி, என்னால பழங்கள் கொடுக்க முடியலன்னா என்ன, என்னால நிழல கொடுக்க முடியும்ல. உன்னால பேச முடியுமா? என்கிட்ட பழங்கள் இல்லாத காரணத்தினால நான் சொல்றதெல்லாம் யார் கேட்பாங்க? விலங்குகளும் பறவைகள் கூட என்கிட்ட விளையாட வர மாட்டேங்குது. நீ பாக்குறல்ல, பழங்களோட இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எப்படி என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு. நீங்க கவலைப்படாதீங்க மரமே, நான் அதிர்ஷ்ட தேவதை கிட்ட உங்களுக்காக பழங்கள் கேட்கிறேன். என்ன சரியா? நிஜமாவா?
ஆமா, இப்ப என்ன விடுங்க. நான் ரொம்ப தூரம் போகணும். ரொம்ப தூரம் போகணுமா? அப்ப போ. அட விட சொல்லி உங்ககிட்ட சொன்ன, இப்படி தூக்கி வீச சொல்லல. மோகன் தன்னோட இலக்க நெருங்கிட்டாரு. ஆனா அப்பதான் அவருக்கு தாகம் ஏற்பட்டுச்சு. அப்புறம் அவர் பார்த்தாரு, ஓ வழிபோக்கரே, இந்த தண்ணீரை எங்களுக்காக விட்டு வைங்க. இங்க தண்ணீர் தட்டுப்பாடு அதிகம். பேசுற குதிரை, பேசுற மரங்களை சந்திச்ச மோகனுக்கு பறவைங்க பேசுறத பார்த்து எதுக்கு அதிர்ச்சி ஆகணும்? கவலைப்படாதீங்க பறவைகளே, நான் அதிர்ஷ்ட தேவதை கிட்ட போய் சொல்றேன். இந்த அருவியில தண்ணியை கொட்ட சொல்றேன். பறவைங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு அதுங்களுக்கு தண்ணீரை கொடுத்துட்டு மோகன் தன்னோட இலக்க போய் அடைஞ்சாரு. அப்புறம் அதிர்ஷ்ட தேவதை நினைச்சு தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கண்ண தெர மோகன். தாயே, உன்னோட அர்ப்பணிப்பு பக்தியை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ என்கிட்ட 3 வரங்களை கேட்கலாம். அதிர்ஷ்ட தெய்வம் வரங்களை பத்தி பேசின உடனே மோகனுக்கு குதிரை, மாமரம், அப்புறம் பறவைகளோட ஞாபகம் வந்தது. அவங்களெல்லாம் வழியில சந்திச்சது. அதிர்ஷ்ட தேவதை கிட்ட அவங்களோட கஷ்டங்களை போக்க சொல்லி வேண்டிக்கிட்டாரு. தத்தாஸ்து. அந்த தெய்வம் சொன்னது போல மோகனும் அதே மாதிரி செஞ்சாரு. அவர் அருவி கிட்ட தோண்டி அந்த பாக்ஸை எடுத்த உடனே தண்ணீர் நல்ல வேகத்தோட அருவி மறுபடியும் கொட்ட ஆரம்பிச்சுது. நன்றி நண்பா. நான் வரேன். இப்ப மோகன் மாமரத்துக்கிட்ட வந்தாரு. அவர் அந்த மரத்தோட வேர்ல இருந்து மாட்டிக்கிட்டு இருந்த பாக்ஸ எடுத்ததும் மரங்கள்ல பழங்கள் காய்ச்சுது. ரொம்ப நன்றி நண்பா. அதிர்ஷ்ட தெய்வம் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தூய்மையான இதயம் உடைய ஒரு மனுஷன் மைதானத்துல இருக்கிற ஒரு பெரிய கல்லை அகற்றினான்னா அந்த மைதானம் மறுபடியும் பசுமையா மாறிடும். பசுமையான இதயம் கொண்ட மனுஷன் எங்க கிடைப்பான்? இந்த பாறைய நீயே ஏன் அகற்றக்கூடாது? குதிரைகள் பிடிவாதம் பண்ணதுனால மறுபடியும் மோகன் பயந்துகிட்டு அந்த பாறைய தள்ளினாரு. அவர் தனக்காக யோசிக்காம அடுத்தவங்களுக்காக நினைக்கிறவரு. அவனை விட சுத்தமான இதயம் கொண்டவங்க வேற யாரா இருக்க முடியும்? அது நம்ம மோகன் தான். ரொம்ப நன்றி நண்பா. எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு மோகன் வீட்டுக்கு வந்த போது அவர் அங்க யாருமே வரவேற்கல. என்ன, நீங்க தெய்வத்துக்கிட்ட உங்களுக்காக எதையும் கேட்கலையா? வெறும் கையோட வந்திருக்கீங்க? என் நண்பர்களோட கஷ்டத்துக்கு முன்னாடி நான் என்னோட கஷ்டத்தை மறந்துட்டேன். ஆனா நான் வெறும் கையோட வரல. இங்க பாரு, அந்த தெய்வம் என்ன சொன்னுச்சுன்னா, அந்த பாக்ஸ உன் மனைவி முன்னாடி தான் திறக்கணும். மோகன் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சாரு. அதிர்ஷ்டம் அவருக்கு துணையா நின்னுச்சு. அவருடைய ஏழ்மை மொத்தமும் விலகி போயிடுச்சு. If you like this video, subscribe to our channel Murthy Media.